ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 15 எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பிரியமானவர்களே, இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகத்தில் எல்லாருமே நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று தோன்றுகிறது. மேலும் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் தாங்குகிறவர் இதை ஏன் அனுமதிக்கிறார் என்றும், வேறு சிலர் கர்த்தர் ஏன் இப்படி செயல்படுகிறார் என்றும் நினைக்கிறார்கள். இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்லவென்றும், சகலத்தையும் அறிந்தவர் எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கூறுகிறார். அல்லேலுயா! சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னவர் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்பி சமாதானத்தை எப்படி இழக்கச் செய்வார்? அவர்களை உன் பட்சமாக திருப்பிக் கொண்டு வந்து சமாதானத்தை நிலைநாட்டுவார். ஈசாக்கு கர்த்தர் காண்பித்த இடத்தில் விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுகிறார். பெலிஸ்தர் பொறாமை கொள்ளுகிறார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை இவ்விடம் விட்டு போய்விடும் என்று துரத்துகிறான். ஈசாக்கும் புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு தூர்த்து போன துறவுகளை மறுபடியும் தோண்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டான். ஆனால் அபிமெலேக்கின் ஜனங்கள் அதை கண்டு அவனை துரத்துகிறார்கள். அப்படியே வேறு சில இடங்களிலும் அவர்களால் துரத்தப்படுகிறான். வேறு இடத்திற்கு சென்று துறவை வெட்டி ரெகோபத் என்று பெயரிடுகிறான். யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தரை அந்த இடத்தில் தொழுது கொள்ளுகிறான். அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனும் அவன் சேனாபதியும் ஈசாக்கினிடத்தில் வருகிறார்கள். ஏன் என்னிடத்தில் வருகிறீர்கள்? என்னைத்தான் விரட்டு விட்டீர்களே என்று ஈசாக்கு வினவுகிறான். அதற்கு அவர்கள், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடே கூட இருக்கிறார் என்றும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஜெபம். கர்த்தாவே, ஈசாக்கோடே கூட இருந்தவர், மற்றவர்கள் நீர் அவனோடே இருக்கிறதை அறிய செய்தீரே, எங்களிடத்திலும் அப்படியே செய்யும். ஆமென்.